ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன பைத்தன் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக நம்மளோட டிவைஸோட ஐபி அட்ரஸ் என்ன, நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கெட் பண்ணுறதுக்கான கோட் ரைட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது எங்களோட ப்ரீவியஸ் அவுட்புட். ஓகே, நம்ம கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஜஸ்ட் நமக்கு ஒரு 4 லைன்ஸ் கோட் தான். ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஐபி அட்ரஸாக கெட் பண்ணுறதுக்கு நமக்கு சாக்கெட் சொல்லிட்டு ஒரு மாடியூல் தேவை. இந்த மாடியூல் பில்ட்-இன் மாடியூல். டிஃபால்ட்டாக பைத்தான்லேயே இருக்க மாடியூல்ஸ். இதை நம்ம நார்மல் ஐடியிலேயே கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இம்போர்ட்ன்ற கீவேர்ட் சாக்கெட்ன்ற ஒரு மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சாக்கெட். ஒரு இடத்துல நம்ம சாக்கெட்னு சொல்லி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்டாக எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணலாம். அதனால நம்ம இம்போர்ட் சாக்கெட் ஆஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட டிவைஸோட ஹோஸ்ட் நேம் சொல்லிட்டு நம்மளோட இதை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன வேரியபிள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அதை ஹோஸ்ட் நேம்னே சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் நேம் என்ன நேம் நம்ம கொடுத்துக்கலாம். எஸ் டாட் get host நேம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். வெறும் get host name ஒன்று இருக்குது, host by name இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம get host நேம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் இப்போ நம்ம அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். அதை நான் my IP சொல்லிட்டு கால் பண்ணுறேன். my IP சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். my IP is equal to s dot get host by name. ஓகே, இதுக்குள்ளே நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். என்ன பேராமீட்டர்னா, எதோட ஐபி அட்ரஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே நம்மளோட டிவைஸோட இங்கே கால் பண்ண வச்சுருக்கோம். அதை நம்ம இங்கே ஃபீட் பண்ணோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கு ஹோஸ்ட் நேம்னே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் ஹோஸ்ட் நேம்னே நம்ம டைப் பண்ணிடலாம். இங்கே காட்ட சஜஷனில் வேரியபிள்னு சொல்லிட்டு இதெல்லாமே வெப் டெவலப்மெண்ட் இந்த ஹோஸ்ட் இது எல்லாமேன்றது. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது வேரியபிள். இங்கே கெட் ஆகிறது நம்மளோட டிவைஸோட ஐபி அட்ரஸ்க்கான இது. ஓகே, நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட்ன்ற இதெல்லாம் ஒரு சின்ன டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். மை ஐபி அட்ரஸ் இஸ்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். எஸ் ப்ளஸ் மை ஐபி. இந்த வேரியபிள் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட டிவைஸோட ஐபி அட்ரஸை கெட் பண்ணுறதுக்கு சாக்கெட் சொல்லிட்டு ஒரு மாடியூல் தேவை. அதை நம்ம இம்போர்ட் பண்ணுறது பில்ட்-இன் மாடியூல். ஒரு டைமும் சாக்கெட்னு சொல்லி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு அதை ரீநேம் பண்ணிடுறோம். அந்த ஒரு வேரியபிளில் நம்ம டிவைஸோட இதை சிக்னேச்சர் நம்ம கொடுக்குறோம். அதை எஸ் டாட் கெட் ஹோஸ்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷனில் சேவ் பண்ணிடுறோம். இது நம்ம டிவைஸோட ஐபி அட்ரஸ் கெட் பண்ணணுன்றதுக்கான இது கீவேர்டு மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் மை ஐபின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இதில் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா, சாக்கெட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், கெட் ஹோஸ்ட் பை நேம். இதுதான் ஐபி அட்ரஸ் கால் பண்ணுற ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் வேணுன்ற மாதிரி பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பிரிண்ட்டில் ஐபி அட்ரஸை இங்கே நம்ம கெட் பண்ணி சின்னதாக கோட். ஓகே, இதை நம்ம ரன் பண்ணிடுவோம். டிவைஸோட ஐபி அட்ரஸ் இங்கே கெட் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி தான். நம்மளோட கோடிங் ப்ராஜெக்டோட ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான். இது வரைக்கும் நம்ம பைத்தானில் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் C++, ஜாவாலேயும் நம்ம கோடிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.